நமஸ்காரம். சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் எப்படியும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மன தைரியம் உள்ள கன்னிராசி நண்பர்களே. ஏன்னா நமக்கு சஞ்சலம் வரத்தான் செய்யும் சார். லைஃப்னு இருந்தால் மைனஸ் இருக்கத்தானே இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். ஏன்னா புதன் நமக்கு அதிபதியானவன் புதன். அதனால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியம் கூடவே இருக்கும், நமக்கு கூடவே பிறந்தது தான். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களே, இப்போ எதிர்வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு வருஷம். நம்ம எப்பவுமே தமிழ் வருடம், தமிழன் இல்லையா? தமிழ் வருடம் தான் மெயின். ஏன்னா தமிழ் தான் சூரியனை வைத்து கணிக்கக்கூடியது. நமக்கு ஜாதகம் ஜோதிடம்னாலே சூரியனை வச்சு கணிக்கிறது தான், சன்னை வச்சுக்கிறது. அது லக்னமாக இருந்தாலும் சரி, மற்ற ராசியாதிபதியாக இருந்தாலும் சந்திரனும் சூரியனை அடிவட்டி எடுக்கக்கூடியது தான். அதனால் 14ஆம் தேதி ஏப்ரல் 14, 2025 பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு கேத்து லக்னத்தில், அதாவது கன்னியில் கேத்து, 2இல் சந்திரன், 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சனி ராகு, 8இல் சூரியன் உச்சத்தில், அஷ்டமத்தில் சூரியன் உச்சம், 12ஆம் வீட்டுக்குடையவன் அஷ்டமத்தில் சூரியன் உச்சம், 9ஆம் வீட்டில் அதாவது 4க்கும் 7க்கும் உடையவன் குரு 9ஆம் இடத்துல, குருனுடைய மூமெண்ட் வேற இருக்குது. 10, 11இல் செவ்வாய் இருந்து இந்த வருடம் நமக்கு ஆரம்பிக்கிறது. ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் சார் அப்படின்னு சொல்லாமா? தாராளமாக சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 5ஆம் பார்வையாக குரு நம்மை பார்ப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. குரு அடுத்தது நம்முடைய 9ஆம் பார்வையாக 7, 8, 9ஆம் பார்வையாக நம்முடைய 5ஆம் வீட்டை பார்ப்பது ப்ளஸ் பாயிண்ட். ஆனாலும் என்ன மைனஸ் பாயிண்ட்னா, கூடயே உட்காந்து 7ஆம் வீட்டில் சனி ராகவும் கூட இருக்காங்க சார். அதான் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வீட்டில். எதுக்காக ப்ரெஷர்னால், ஒரு செலவு பண்ணுறதுக்காக ப்ரெஷர் இருக்கும் சார். நல்ல செலவு பண்ணுறதுக்காக இந்த ஒரு முதல் 6 மாதம் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது என்ன சார் புரியல? நல்ல செலவுன்னா ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ நம்ம இப்போ வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம குழந்தைகள் இருக்கக்கூடிய நம்முடைய தசாபலனில் பார்க்கச்சே நான் சொல்கிறேன், குழந்தைக்கு ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அல்லது குழந்தைக்கு அவள் பெரியவளாரா அதுக்கு சடங்கு பண்ணணும், இல்லது பையன் பெரியவன் ஆகிட்டான் எனக்கு பூணல் போடணும். இப்படி ஒரு செலவு, நல்ல செலவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த ஒரு வருடத்தில். அடுத்தது வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னா, மருத்துவத்தினால செலவு இருக்குமா சார் அப்படின்னா, நமக்கு லாபஸ்தானம் இல்லை. 11ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். நிச்சயமாக மருத்துவத்தால் வரக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த வருடத்தை நாம் பார்க்குற போது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சூரியனுடைய பெயர்ச்சி, அடுத்தது நம்முடைய தசா பலன், இவ்வளவையும் நம்ம கணக்கில் வச்சுட்டு தான், இவ்வளவையும் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு தான், இவ்வளவும் எதில் வச்சுட்டுருக்கேன் நான் ஒன்றுலேயும் எழுதி வச்சுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோத்தையும் எழுதி கால்குலேட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம எதிர்வரக்கூடிய வருடத்தையும் எதிர்வரக்கூடிய பயிற்சிகள், மெயினாக சனி பயிற்சி நமக்கு எந்த பிரச்சனையும் நல்லதை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், என்ன தோன்றதோ கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரலாம் கமெண்ட் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நான் கமெண்ட்டுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆனால் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த தேதி பிறந்தது எனக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்னா என்னால் அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது என்ன சார்னா, உங்களுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை இருக்குது. நான் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன்? நானும் மனுஷன் தானே, இங்கே தானே இருக்கேன். இப்போ கன்னிராசியான நமக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரும். மெயினாக நமக்கு சாதாரண பக்கச்சே 7ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கான், அல்லது அந்த ராகு 6ஆம் வீட்டுக்கு வரான். அந்த ராகு 6ஆம் வீட்டுக்கு வரச்சே 12ஆம் வீட்டுக்கு கேது போச்சு, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நான் அந்த ராகு கேது பயிற்சினால் விளையக்கூடியது அப்படிங்கிறத, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நான் அந்த காணொலி பாருங்கள், அதுக்கப்புறம் போடுறேன். சார் எல்லாமே ஒன்று தானே சார்? எல்லாம் ஒன்று கிடையாது. ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு ஃபினான்ஸ் தெரியும், நம்ம ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணிருப்போம், அல்லது மெக்கானிக்கலாக எம்இ பிஇ படிச்சுவோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், ஆனாலும் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறோம்ல.
அந்த மாதிரி இதை தெரிந்து கொண்டாலும் அதையும் அதில் இருக்கச்சு அதனுடைய ஃபோக்கஸ் வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஃபோக்கஸே என்னன்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போது முதல்ல 7ஆம் இடம் பார்த்துருவோமே. 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கார். அதனால் நமக்கு நிறைய லாபங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சில சமயங்களில் சண்டைகள் வந்தாலும் அதை ஏன் சார் கேட்குறீங்க, எப்போ தான் சண்டை வரலை அப்படின்னு கேட்குறோம். ஆனாலும் நிச்சயமாக முதல் 2-3 மாதங்கள் தவிர அந்த சண்டை குறையும் சார். சண்டை ஏன் சார் குறையும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் 9ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் நம்முடைய வீட்டுக்கு வரார். 10ஆம் வீட்டுக்கு வந்தால் புதன் நம்முடைய அதிபதி புதன் வீட்டுக்கு வரார். அதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது ராகுகத பயிற்சிக்கு அப்புறமா, அதான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த விஸ்வாச வருடம் ஃபுல்லாகவே நமக்கு பல ஏற்றங்களை தரக்கூடியதாக ஃபஸ்ட்டு மூமெண்ட் இருக்கும். இடமாற்றம் இருக்கும். அல்லது இடமாற்றம் இருந்தது, நம்ம ஆல்ரெடி ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதிலே வரக்கூடிய ப்ளஸ்ஸு, அதில் வரக்கூடிய ஏற்றம் நமக்கு தெரியும், கண்ணில் தெரியும். அதே மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் போகிறோம், அந்த மாதிரி ஒரு மாற்றம். அல்லது ஒரு ப்ரமோஷன் வருது, அல்லது நமக்கு ஒரு உயர்வு வருது. இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு இது வரைக்கும் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு இந்த 26 வந்ததுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னு எப்படி ப்ரமோஷன் வரும்? அமைச்சர் பதவி கிடைக்கலாம். இது வரைக்கும் ஒரு இதுவாக இருந்தவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம். பதவியே இல்லை, நான் நிறைய சுற்றி வந்தேன், செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு கவுன்சிலர் பதவியோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாமே வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொன்று எழுதி வச்சுக்கோங்க, கணவன் மூலியமாக மனைவிக்கும், மனைவி மூலியமாக கணவன் அப்படின்னா அவர்களுடைய உறவினர் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு நல்லது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒன்று சொத்து வந்து சேரலாம், அல்லது எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் வந்து சேரலாம். சார் புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, சின்ன விஷயம். நம்ம ஒய்ஃபுக்கு நமக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கோம், நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் மூலியமாக, ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ், சார் இங்கே இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ் மூலியமாக நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய பையனுக்கு வெளிநாடு செல்லணும், அல்லது பிஸ்னஸ் விஷயமாக நம்ம வெளிநாடு போகணும். சார் இது 2மே இல்லை சார், நான் ஒரு டூரிஸ்ட்டாக சுவிட்சர்லாந்து போகிறேன், பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அதற்கு நம்முடைய உறவினர்கள் செய்யக்கூடிய உதவி. இந்தந்த இடத்துல நீ போய் பாரு, இவரை போய் அப்ரோச் பண்ணினா ஈஸியாக இருக்கும், அல்லது எனக்கு தெரிஞ்சவர் எங்கே இருக்கார், இவரை போய் பாரு, இப்படி சொல்லக்கூடியதாக நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியதாக ஃபஸ்ட்டு அமைந்திருக்கு. கணவன் வந்து வேற ஒரு கம்பெனியில் இருக்கார், ஒரு சரி ஏதோ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கார். ஒய்ஃப் வந்து ஐடி கம்பெனியில் இருக்காங்க. இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திடீர்னு யோசனை தோன்றுறது, நாம் வந்து இந்த கம்பெனி விட்டு வேறொரு கம்பெனி மாறிடுவோம். அவங்க அந்த கம்பெனி விட்டு அப்ளிகேஷன் போட்டு வேறொரு கம்பெனி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்குது. எப்போது? இந்த சந்தர்ப்பம், இந்த விஸ்வாச வருஷத்தில் இருக்குது. அவங்க மாறினாங்கன்னா மாதம் 1 லட்சம் வாங்குறவங்க 1.5 லட்சம் வாங்குவாங்க. அப்போ அவங்களால் வீட்டுக்கு நமக்கு வரவு தானே, இப்படியாக வரவு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று எக்ஸ்பேன்ஷன் வழி இருக்குது. வீடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன சார்? வீட்டில் உள்ள உறவினர்கள், இப்போது சப்போஸ் ஃபாரினில் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவர்களோடு சேர்வதற்கும், நம்மளோட அப்பா அம்மாவோட பசங்களோ சேர்வதற்கும், நம்ம 2ஆக இருந்தோம்னா 3ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தைகள் பிறப்பதற்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி அது எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே வருது. இன்னொன்று நமக்கு நண்பர்களால் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது பிஸ்னஸுக்காக இருக்கும். சார் எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்கோம், சிறு குறு தொழில் வியாபாரின்னு வச்சுக்கோமே, தள்ளுவண்டி வச்சுருக்கோம். தள்ளுவண்டியில் அவர் என்ன சொல்லுவார், நம்ம 2 பேரும் ஒரே வியாபாரம் தான் பண்ணுறோம், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல, நீ இந்த பக்கம் போகிறேன், நான் அந்த பக்கம் போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன வியாபாரமாக ஒரு இடத்துல கடையை போட்டோம்னா எப்படி இருக்கும்? செஞ்சால் என்ன? ஒரே இடத்துல கடையை போடுவோம், நான் வந்து பழங்கள் விற்கிறேன், நீ வந்து காய்கறி விற்று, வாங்க வரவங்க 2ஐயும் வாங்குவாங்க. இப்படியான எக்ஸ்பேன்ஷன் விரிவுக்கு வழி உண்டு. பட் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம செயல்படுத்தக்கூடியதாக, எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், மனப்பக்குவம் இருக்கணும். புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வந்து ஞானம் இருக்குது சார். கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் அதிபதிங்கிறதுல ஞானம் இருக்குது. ஆனால் அந்த ஞானத்தை உபயோகிக்கணுமே.
அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. எந்த ராசி நமக்கு எந்த தசையை நடக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ உத்தர நட்சத்திரக்காரன்னு எடுத்துங்களேன். ஒரு 25 வயசுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடியது ராகு குரு சனி. இதுதான் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த இழுத்து கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன சார் இழுத்து கொண்டு போகிறதுன்னு புரியல அப்படின்னா, கல்யாணமோ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷமோ இது கொஞ்சம் நம்ம நினச்ச படி நடக்காது சார். 7ஆம் இடத்துல சனி வரான், 6ஆம் இடத்துல ராகு போகிறான், நினச்சபடி நடக்காது. சரி இந்த மாதம் எப்படி வீடு கட்டி முடிச்சிருவோம், எப்படியும் நமக்கு லோன் வந்துடும், வீடை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, அந்த மாதம்னு பார்த்து அந்த கிளார்க்கு லீவில் போயிட்டார் சார், நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எலாங்குவேட் இழுத்து கொண்டு போகிறதுக்கு. நான் எப்படி முதல்ல விரிவுன்னு சொன்னனோ அதே மீனிங் தான் இதுவும். அதுவும் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு கல்யாணத்தை நமக்கு கொடுத்து ஒரு பிரச்சனை ஏற்றி விட்டுருவான். அதனால் கல்யாணம் ஆகணும். குரு திசையில் இருப்பவர்களுக்கு யார் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலுமே, சின்ன வயசாக 23 30 வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட குரு திசை வந்துடும் சார். அவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். முயற்சியே எடுக்கலைன்னா அது வேறு விஷயம். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். இப்போ அடுத்தது உத்திரம் ஹஸ்தம் இருப்பவர்களுக்கு குரு திசை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா குரு சனியினால் குருவினுடைய வீட்டில் இப்போ சனி உட்காந்துருக்கான். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம வீட்டை வேறு 7ஆம் பார்வையாக பார்க்குறான். குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி என்பது இந்த முதல் 3 மாதம் விட்டுருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து வரக்கூடிய இந்த விசுவாச வருஷத்தில் இருக்கக்கூடியது நமக்கு குரு திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். இடமாற்றமும் பொசிஷன் மாற்றமும் நிச்சயமாக ஒரு மாற்றம் நமக்கு உண்டு. எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறது நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். நிச்சயமாக மாற்றம் உண்டு சார், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அலைக்கழிப்பது அப்படிங்கிறது சனியை டிசைட் பண்ணிட்டான்னா நம்ம அலைக்கழிச்சிருவோம். சின்ன விஷயம் சார், நமக்கு வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும். எப்படி சார் செலவு இருக்கும்? எதிர்பாராத செலவுகள், நல்ல செலவுகளும் இருக்கும். திடீர்னு ஏசி ரிப்பேர் ஆகிடுறது, திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகுது, அல்லது வண்டியை மாற்றுறது. சார் 8 வருஷம் எடுத்து 9 வருஷம் எடுத்து வீட்டில் சொல்லுவாங்க, இந்த வண்டியில் நான் உட்காரவே முடியாது, இனிமேல் ஏறி உட்கார மாட்டேன், ஒன்று புதுசாக வண்டி வாங்குங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த வண்டி வாங்குவது செலவு, ஆனால் அதற்காக நம்ம வரக்கூடியது வரவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும். புது வீடு, புது வாகனம் வாங்குவதற்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி நமக்கு உதவும். அடுத்த ஒரு வருடம் விசுவாச வருஷம், அதற்கு குரு திசையில் இருப்பவர்களுக்கு இது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. இப்போது அடுத்து வரக்கூடியது, இது குரு திசையில் வேறு 2-3 விஷயங்கள் இருக்குது, நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து வரக்கூடியது சனி திசை. இந்த உத்தர நட்சத்திரக்காரில் சனி கொஞ்சம் ஃபேகண்டாக இருப்பார். ஆனால் ஹஸ்தம் சித்திரை இருப்பவர்களுக்கு 29 30 30 37 42 வயசில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சனி வந்துடும். 40லேருந்து 45 வயசுக்குள்ளே. அதுவே கொஞ்சம் ஏர்லியாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி. பிரைம் சனி சார் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ப்ரமோஷன் உண்டு, இடமாற்றம் உண்டு, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக ஒரு பேஸ் உங்களால் போட முடியும் சார். உதாரணத்திற்கு இதுவரைக்கும் யாருக்காவது எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சார் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல வழியை செய்யக்கூடியதாக இந்த சனி பயிற்சி இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு அமையும். அல்லது ஒரு இடத்தை விட்டு ஒரு ப்ரமோஷனுக்காக வெளியில் செல்றதுக்கு, நம்ம இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் செல்றதுக்கு, இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு வர்றதுக்கு, சென்னையில் இருக்கோம்னா பூனே போகிறதுக்கு, எதனால்? ஒரு ப்ரமோஷன்னால். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு செல்வதற்கு. ஏன்னா இன்னும் சொல்லணுன்னா அது சில பேருக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சனி திசையில் இருப்பவர்களுக்கு படிப்புக்காக கூட வெளிநாடு செல்ல முடியும் சார். 40 வயசுக்கு நான் எப்படி சார் படிப்பேன்? ஏன் இப்போ அண்ணாமலை போகலையா? 40 வயசுக்கு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போகலையா? அந்த மாதிரி போகிறதுக்கு சார் அது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஒரு சின்ன சூழ்நிலை இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பெனியில் வேலை பண்ணச்சாவே இன்னொரு கம்பெனிக்கு மாறுறோம், அல்லது கம்பெனியில் ப்ரமோஷன் வருது. சாதாரண ஒரு லெவல்லேருந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவல் வருதுன்னா ஒரு இண்டக்ஷன் அப்படின்னு 2 மாதம் வெளியில் போடுவாங்க. அப்படி நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சனி திசையில் இருப்பவர்களுக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு திருவிடவந்தை அப்படின்னு விஷ்ணுஸ்தலம் ஒன்று இருக்குது, அல்லது ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு தலம் இருக்குது.
இங்கே போயிட்டு அந்த பெருமானை தரிசித்து விட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கடுத்து மலை மேல் உள்ள முருகன், மலை மேல் உள்ள பெருமாள், மலை மேல் உள்ள எந்த ஐயப்பன்லேருந்து யாராக இருந்தாலும் மலை மேல் உள்ள தெய்வங்களை சென்று தரிசித்து ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்தில் தங்கி இருந்து திரும்பி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது குரு திசையில். குரு திசையில் இருப்பவர்களுக்கு அது உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ஹஸ்தம் சித்திரையாக இருந்தாலுமே நம்முடைய குருவாக விளங்கக்கூடியவர்கள். முதல்ல சொல்லிட்டேன், அது யாராக இருந்தாலும் மலை மேல் இருப்பவர்களுக்கு அது குருவுக்கும் பொருந்தும். நமக்கு குருன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எங்கேயாவது முடிஞ்சதுன்னா ஒரு அதிஷ்டானம் போயிட்டு வாங்க. குரு தசையில் இருப்பவர்கள், சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பவர்கள், அதிஷ்டானம் அல்லது எப்படின்னா இப்போது இவருடைய அதிஷ்டானம் இருக்குது, சித்தர்களுடைய அதிஷ்டானங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது, சித்தர் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வருதல் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது நம்முடைய மூதாதையர்கள் யாராவது அதிஷ்டானம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்திற்கு போய் பார்க்கறது, போய் பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது, நமக்கு முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர்றது, தெரிந்த பாக்களை பாசுரங்களை சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அம்மனை போற்றி, அம்பாளை போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி, விநாயகா போற்றி, இப்படி வணங்கி விட்டு வருதல். மினிமம் 4 சுற்றுக்கள் சுற்றி 4 தரம் கீழே விழுந்து வணங்கி விட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது குரு செய்கிற பொருளுக்கு. அடுத்தது சனி திசை. மெயினாக சனி திசை ஹஸ்தம் சித்திரை இருப்பவர்களுக்கு. ஏன்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் சனி திசை ரொம்ப லேட்டாக வரும், 6 வயசுக்கு வரும். சனி 7ஆம் இடத்துல இருக்கான். சனி திசையில் இருப்பவர்கள் கட்டாயம் யாருக்காவது இந்த ஐயப்பன் கோயில் மலைக்கு போகிறவர்களுக்கு அல்லது வேறு யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நீல நிறத்தில் வஸ்திரம் வாங்கி தர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய நட்சத்திரத்து வருவதன்னைக்கு ஒரு 8 பேருக்கு நீல நிற வஸ்திரம் வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. அல்லது நீல நிறமே கிடைக்கல, அவங்க நீல நிற வஸ்திரம் இல்லை சார் வேறு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாயும் சிவப்பும் வெள்ளையும் தவிர வேறு எந்த கலர் இருந்தாலுமே நீங்கள் வஸ்திரம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நமக்கு மன நிறைவை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நான் அதிகமாக கருப்பு ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. சனி கருப்புக்கு ஏற்றது தான், அவ்வளோவா நான் கருப்பு ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. கருப்பு உங்களுக்கு தோணித்தனே, ஏன்னா கருப்பு பல பேர் வாங்க மாட்டாங்க, அதனால் சொன்னேன். சனி திசையில் இருப்பவர்கள் இதை செய்து வந்தால் நிச்சயமாக, அதே மாதிரி சனி திசையில் இருப்பவர்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும், வெளி இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த பறவையை பார்த்தாலும் அந்த பறவைக்கு ஏதாவது போட்டுவார்கள். ஏதாவது ஒன்று. இப்போ புறா பார்த்தீங்கன்னா புறா என்ன சாப்பிடுமோ அதை போடுங்க. காக்கை தான் அர்த்தம் கிடையாது. எனி பறவை, நீங்கள் மயிலாக இருந்தால் மயில் என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி போடுங்க. அந்த மாதிரி பறவைக்கு நீங்கள் எதாவது அந்த தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு மேன்மையையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாக, துன்பத்தை குறைக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.